மிதுன ராசியில ஜென்மத்துல தான் குரு பகவான் வந்திருக்காரு. இவங்க ராசியிலே குரு பகவான் இருக்காரு. அதனால நீங்க தாங்க இந்த முறை யோகங்கள் அடையக்கூடிய ஒரு தருணம் உடைய ராசினே சொல்லலாம். அந்த கஷ்டங்கள் தடைகளை உடைச்சிட்டு குரு பகவான் உங்க ஜாதகத்துல இந்த ஒரு வருஷம் அள்ளி கொடுக்க போறாரு. படிக்கிற படிப்பை காதல்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அழகுலையும் அறிவிலையும் அன்புலையும் பண்புலையும் சிறந்தவங்க. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் நீங்க தான். உங்க கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தருணமும் இந்த வருடம் தான். அதனாலதான் நீங்க முன்னோர் வழிபாடு பண்ணணும். உங்க குலதெய்வத்தை வேண்டணும், இல்ல குலதெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும். ஒரு பெண்ணு மிதுன ராசியா இருந்து ஒரு ஆண்னால ஏமாற்றப்பட்டு போயிட்டான்னா நீங்க கன்னியாஸ்திரி ஜாதகம். அடுத்து எந்த ஒரு ஆண் மேலேயும் இரிட்டேட் படுவீங்க. ஒரு ஆண் பேசினா கூட ஆண் கிட்ட பேச மாட்டீங்க. அப்படி தனிமையிலே இருக்கக்கூடிய தருணமும் உண்டு. ரொம்ப கவனமா இருங்க. உங்க இல்லறத்துல, உங்களுடைய இணையில, உங்களுடைய காதல்ல, உங்களுடைய திருமணத்துல அலசி ஆராய்ஞ்சு அற்புதமான வரனை நீங்க கெட்டணும். மிதுன ராசியில ஜென்மத்துல தான் குரு பகவான் வந்திருக்காரு. நீங்க தாங்க இந்த வருஷம் ஸ்டாரு. படிக்கிற குழந்தைங்க செம்ம பிரில்லியண்டான ஒரு படிப்பு. படிச்ச குழந்தைங்களுக்கு ஐஏஎஸ் IPS படிக்க வேண்டிய வேலை. நிறைய டாக்டர்ஸுக்கு படிக்கணும், CA சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் படிக்கணும், பேங்க் சம்பந்தப்பட்ட படிக்கணும், கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உள்ளவங்கள்லாம் இந்த ராசியில இருப்பீங்க. இவங்க ராசியிலே குரு பகவான் இருக்காரு. அதனால நீங்க தாங்க இந்த முறை யோகங்கள் அடையக்கூடிய ஒரு தருணம் உடைய ராசினே சொல்லலாம். மேன்மைப்படக்கூடிய தன்மை 2025க்கு முன்ன வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் தேவைகள் எதுவும் பூர்த்தி ஆகாது. தடை வரும், கஷ்டம் வரும். அந்த கஷ்டங்கள் தடைகளை உடைச்சிட்டு குரு பகவான் உங்க ஜாதகத்துல இந்த ஒரு வருஷம் அள்ளி கொடுக்க போறாரு. நீங்க கோயில் கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், தானம் தர்மம் பண்ணலாம். அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் இருக்கு. முன்னோர் மூத்தோர் சொத்துகள் உங்களுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. தாயி தகப்பன் உங்களுடைய அனுகிரகத்துல உங்க பேச்சை கேட்டு மேன்மை அடையக்கூடிய தருணமும் இருக்கு. பொதுவாகவே இந்த மிதுன ராசி விஷ்ணு பெருமானுடைய ஒரு ராசி தான். விஷ்ணு பெருமானுடைய ராசியில குரு பகவான் சேர்ந்திருக்கிறனால தொழில் மேன்மை அடையக்கூடிய நேரம் உண்டு. காசு பக்கம் நாலா பக்கமும் வரும்.